ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 28/1/2026 உண்டான ரிசல்ட்டு 882. ஓகேங்களா? இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 3, 5, 8ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 2ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. 8ஆம் நம்பரு ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் பாஸு, 2ஆம் நம்பரு சி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பாருங்கள். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 82 பிசிலையும் பாஸு, ஏசிலையும் பாஸு. முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்ததுலேயே பார்த்தீங்கன்னா 82 பிசிலையும் பாஸு, ஏசிலையும் பாஸு. ஓகேங்களா? வாங்க இப்போ த்ரீ டிஜிட்டை பாருங்கள். த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 832 கொடுத்துருந்தேன். அது அப்படியே பவரில் இறங்கிருச்சு. சரிங்களா? 832 நான் கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 882 ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இல்லைனா ஒரு அருமையான வின்னிங், சூப்பர் வின்னிங் ஒன்று எடுத்துருக்கலாம். சரிங்களா? அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? சரி வாங்க. ஆல் போர்டு ஏபிபிசிஏசி 3 டிஜிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகேங்களா? சரி, ஓகே. வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. கேரளா லாட்ரி 29/1/2026 கார்னியா ப்ளஸ் 608 உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்லேயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம்னு தெரியல. உங்களுக்கு என்ன வருதோ அதை எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து இன்னும் நிறையா பேர்த்துக்கு பரவும். அப்போ தான் 4 பேர் இன்னும் 4 பேர் சேர்த்து பார்ப்பாங்க. சரிங்களா? பார்த்தா அவங்களும் பயன்பெறுவாங்க. இந்த வீடியோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 6, 7, 8, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங். ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. சரிங்களா? தேவையில்லாமல் எடுத்து போட வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. எனக்கு வந்த கெஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க 16, 61, 60, 06, 10, 01, 92, 29, 26, 62, 96, 69, 48, 84, 85, 58, 45, 54, 77, 78, 87, 72, 27, 28, 82, 95, 59, 65, 56. இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு 2 இதை பிரித்து கொடுத்துருக்கேன். கோடு போட்டது ஒன்றாவும் கோடு போடாதது ஒன்றாவும் இருக்குது. இதில் நீங்கள் எதை எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். கோடு போட்டது வந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து கெஸிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பார்த்து பிரித்து எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 160, 929, 485, 778, 728, 695. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கோடு போட்டிருக்கேன். கோடு போடாத 3 செட்டும், கோடு போட்டது 3 செட்டும் இருக்குது.
அதில் உங்களுக்கு கம்மியாக வேணும்னு கேட்குறவங்க உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா பாக்ஸில் போடுறனாலும் போட்டுக்கலாம், சிங்கிளாக போடுறனாலும் போட்டுக்கங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? இது கோடு போட்டது வந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். சரிங்களா? அதனால் உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எடுத்து போட்டுங்க. எனக்கு வந்து கெஸ்ஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? பாருங்கள், பார்த்துட்டு அனைவரும் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.